கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொது காலத்தின் 8வது ஞாயிறிலே நாம் இருக்கிறோம். இறைவனுடைய அருளால் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் அனைத்தும் நல்ல கனி தர வேண்டும் என்று ஜெபிப்போம். கனி தந்த அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் இன்னும் சிறப்பாக ஜெபித்து மகிழ்வோம். இன்றைய நற்செய்தியை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதனுடைய வரலாற்று பின்னணியை தவிர மற்ற 4 பிரிவுகளும் இன்று படிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே மிக தெளிவாக இருக்கின்றன. மிக எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பகுதி இது. மீண்டும் ஒரு முறை ஒரு பிரசங்கமே வைக்க வேண்டாம், இதை திருப்பி நான் படித்தாலே போதும். அந்த அளவிற்கு தெளிவான வார்த்தைகள், தெளிவான எண்ணங்கள். இருந்தாலும் ஒரு சில வாக்கியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 4 பிரிவுகளாக இதை நாம் பிரிக்கிறோம். வரலாற்று பின்னணியை தவிர வசனம் 39 குருட்டு வழிகாட்டிகள் ஆகவே அவர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இந்த பகுதியை ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக வசனம் 40 குருவை அல்லது ஆசிரியரை அல்லது தலைவரை நன்கு கவனித்து அவரை பின்பற்றுங்கள். 3வது பகுதியாக வசனம் 41, 42 போலித்தனத்தையும் வெளிவேடத்தையும் ஆடம்பரம், பொய் இவைகள் நம்மை ஏமாற்றும், கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இறுதியாக 43வது வசனம் 43, 45 மரமும் கனியும், நல்ல எண்ணமும் நல்ல செயலும் என்ற ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். சற்று விரிவாக இதை பார்ப்போம். இது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பின்னணி, இந்த நற்செய்தியினுடைய பின்னணி இயேசுவை பின்பற்றிய சீடர்களாக இருக்கட்டும், தி டிசைபிள்ஸ், அல்லது அன்று அவர் லூக்கா எழுதிய கிறிஸ்துவ சமூகமாக இருக்கட்டும், தி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, இவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் தான் இந்த பகுதி. இதற்கு முன்பு இருந்த 2 வாரங்களும் இதைத்தான் சமவெளி பொழிவில் இருந்தால் நாம் படித்திருக்கிறோம். எப்படி மன்னிக்க வேண்டும், எப்படி இறைவனை அன்பு செய்ய வேண்டும், எந்த அளவையால் அளக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவ வாழ்வை பற்றித்தான் சொன்னது. அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். ஆகவே இந்த பகுதி கிறிஸ்தவர்கள் வாழ்வு, அவர்களது உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. நமது வாழ்வு, நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும். முதல் பகுதிக்கு நான் செல்கிறேன். குருட்டு வழிகாட்டிகளிடம் சற்று எச்சரிக்கையாய் இருங்கள். வசனம் 39. குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா என்பதுதான் அந்த வசனம். வழிகாட்டிகள் என்பது பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொறுப்பு. ஆகவே பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆசிரியராக இருக்கலாம், பாடம் சொல்லித் தருகின்ற குருவாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், அனுபவமிக்க பெரியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வழி காட்டுகிறார்கள் என்றால், நல்லது சொல்லி தருகிறார்கள் என்றால் அவர்களை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை சீர்தூக்கி பார்த்த பிற்பாடுதான் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தங்கள் பொறுப்பை மறந்து, இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் குருடர்கள் என்று, தங்கள் பொறுப்பை மறந்து தாறுமாறாக தங்கள் விருப்பம் போல் செயல்பட்டால் அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். தவறான பாதைக்கு குழந்தைகளை அல்லது மற்றவர்களை, அவர்களை சார்ந்தவர்களை அழைத்து செல்லுகிறார்கள் என்பது பொருள். நான் விளக்கம் செய்யாமலேயே உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். பத்திரிகையில் வந்தது தான். இப்பொழுது பொறுப்பற்ற செயல்களை பலர் செய்வதை பார்க்கிறோம். பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள் அந்த பொறுப்பை மறந்து தாறுமாறாக செயல்படுவதை செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். கூட்டு பாலியல் வன்முறை செய்பவர்கள் ஆசிரியர்கள் என்று ஆங்காங்கே செய்தி வருகிறது.
சற்று யோசித்து பாருங்கள். இந்த ஆசிரியர்கள் குருட்டு வழிகாட்டிகளா இல்லையா? இதே போன்று நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்தாலும் நாமும் குருட்டு வழிகாட்டிகள் தான். வேலியே பயிரை மேய்வதைப் போல ஒரு சூழல். இரண்டாவது பகுதிக்கு வருகிறேன். வசனம் 40. குருவை, ஆசிரியரை, தலைவரை, வழிகாட்டிகளை கவனித்து பின்பற்றுங்கள். கலாமுலான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. 10 தடவை திரும்பி திரும்பி, 20 தடவை திரும்ப திரும்பி, 30 தடவை திரும்ப திரும்ப பேசினால் பொய் உண்மையாகிவிடும் என்று சொல்லக்கூடிய தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். வாய் கிழிய கிழிய, காது கிழிய கிழிய பேசுகின்ற தலைவர்களை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். உண்மை எது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிறார் என்பதற்காக பொய் உண்மையாகி விடாது, உண்மையாகி விடக்கூடாது. ஆகவே இதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார். அவருடைய வார்த்தைகளையே பாருங்களேன். அதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். நான் யார், ஏன் இதை சொல்லுகிறேன் என்று அவரே சொல்லுகிறார். நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை நான் அறிவேன், அவைகளும் என்னை அறியும் என்று சொல்லுகிறார். என் ஆடுகளுக்காக என் உயிரையே கொடுப்பேன். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 14-15 இவ்வாறு படிக்கிறோம். இதைவிட இன்னும் ஒரு சிறப்பான தலைவன் எப்படி செயல்பட முடியும் என்பதை யோவான் எழுதிய நற்செய்தி 13வது அதிகாரம் 12-14 வரை சீடர்களின் கால்களை கழுவிய பிற்பாடு அவர் சொல்லுகின்ற அந்த வாக்கியங்களை பாருங்கள். 14. ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். ஆகவே இதுதான் தலைவன். பிறருக்காக தன் உயிரை கொடுப்பதும், பிறருக்காக வாழ்வதும், எளிமையோடு வாழ்வதும் தான் தலைவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதே தான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் 3வது அதிகாரம் 10-11 சிறப்பாக சொல்லுகிறார். 3வது அதிகாரம் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 10-11. கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த தலைவர். மனிதருக்காக, மனிதர்களின் பாவங்களுக்காக நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக மரித்து உயிர்த்த அந்த தெய்வத்தை நான் நம்புகிறேன். அவரில் என் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம் அவர் நல்லவர். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். ஆக அவரை போல் வாட நானும் ஆசைப்படுகிறேன் என்று புனித பவுலடியார் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார். இதைத்தான் எசையா புத்தகம் 43:10-11 நாம் பார்க்கிறோம். எசையா 43:10-11. நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். ஏன் சொல்லுகிறார்? நான் தேர்ந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைப்பீர்கள். நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஆகவே நான் தான் அவர். உங்களுக்கு நல்லது செய்கின்றவர், உங்களோடு கூட வருகின்றவர், உடன் இருக்கின்ற தெய்வம் நான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையத்தை பாருங்கள். 11. ஆம் நானே ஆண்டவர், என்னை அன்றி வேறு மீட்பர் இல்லை. எனக்கு முன்னும் இல்லை, எனக்கு பின்னும் இருக்க போவதில்லை. ஆகவே அருமையான தெய்வம் ஆண்டவர் அருமையான செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே யாரை பின்பற்றுகிறோம் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். உள்நாக்கிலே நஞ்சும் அடிநாக்கிலே நஞ்சும் நுனிநாக்கிலே அமுதமும் வைத்து பேசக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஏமாற்று வித்தைகள், சீட்டு போடுறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஏமாறுறவங்களும் இருக்காங்க. எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றுகிறாள், அதுவே ஒரு டெக்னிக் ஆயிடுச்சு, அதுவே ஒரு கலையாக மாறிவிட்டது. ஏமாறுவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றுவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆகவே யார் என்ன சொல்லுகிறார்கள், எப்படி வாடுகிறார்கள், எப்படி வாட வேண்டும் என்பதை சற்று நிறுத்தி நிதானமாக கண்டுபிடிக்க வேண்டும். என்று உறவை பலப்படுத்த வேண்டுமானால், வாழ்வு இனிக்க வேண்டுமானால் இப்படித்தான் இருக்க வேண்டும். எடுத்தடுப்பிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஏமாந்து போய் வாழ்வை இழந்து விட்டேன் என்று வருத்தப்படுவதில் அர்த்தமில்லை. நான் 3வது வசனம் 41-42 போலித்தனமும் வெளிவேடமும் வீண் ஆடம்பரமும் பொய்மையும் ஏமாற்றும். ஆகவே கவனமாக இருங்கள். பலபலன்னு வந்தாருங்க, வார்த்தை இனிப்பா என்னன்னா சொன்னார்.
விண்ணை வில்லாக வளைத்து விடுவேன் என்று சொன்னார். மணலை கயிறாக திரித்து தருவேன் என்று சொன்னார். வார்த்தையிலே ஏமாந்து போயிட்டோம் ஃபாதர், இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைம்பாங்க. போலித்தனம், வெளிவேடக்காரம். ஆகவே பிறரிடம் உள்ள குறையை, குற்றத்தை, பலவீனத்தை எவ்வளவு எளிதாக நாம் காணுகிறோமோ அவ்வளவுக்கு எளிதாக நம்முடைய குற்றங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சூழல்களை, பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏமாந்து போகிறோம், வீழ்ந்து போகிறோம், தொடர்ந்து வாழ முடியாமல் தடுமாறி போகிறோம். ஆகவே நம்மையே ஒரு சுய ஆய்விற்குள் கொண்டு செல்வது எவ்வளவு கடினம் என்று எண்ணி பாருங்கள். நான் சொன்னது தான், நான் சொல்கிறதா ரைட்டு, கேட்டால் கேளு, கேட்காட்டினப்போ நீ வாத்தியாரா நான் வாத்தியாரா, இப்படி இது போன்ற வாக்கியங்கள் நிறைய நாம் சொல்லுகிறோம். நடந்த ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். பல உறவுகள் முறிவதற்கு காரணம் இது போன்ற போலியான, வெளிவேடமான ஈகோ, மன்னிக்க முடியாத சூழல்கள் என்பதை ஆண்டவர் இலைமறைக்காயாய் நமக்கு சொல்லுகிறார். ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை பற்றித்தான் சொல்லுகிறேன். நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி அவ்வளவு ஐ டோன்ட் மைண்ட், இருந்தாலும் சொல்லுகிறேன். கோவையில் இருந்த பொழுது அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியே திருப்பலிக்கு செல்வதுண்டு. அப்படி ஒரு முறை அவினாஷ் என்ற ஊருக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு 45 நிமிடங்கள் தாமதமாக சென்று விட்டேன். வழியில் பிரச்சனை, 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அவினாஷிக்கு. இருந்தாலும் போய் சென்று சேர்ந்த பொழுது 8 மணி பூசைக்கு 8:45 தான் போய் சேர்ந்தேன். போன உடனே கிடுகிடுகிடு நேரம் ஆயிடுச்சேன்ட்டு அந்த எண்ணத்திலேயே திருப்பலியை மிக வேகமாக ஆரம்பித்து வேகமாகவே முடித்து விட்டேன். எல்லாம் முடிஞ்சு ஒருவர் வந்தார். மிகவும் மென்மையாக, அதான் பாயிண்ட், மிகவும் மென்மையாக, ஃபாதர் நீங்கள் 8 மணி பூசையை 8:45 தான் ஆரம்பிச்சிங்க, வேகமாக கிடுகிடுன்னு முடிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தில் முடித்தீர்கள். சந்தோஷம்தான் ஃபாதர், நல்லதாக இருந்துச்சு பூசை. ஆனால் நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், விருப்பமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்று பீடிகையோடு பேசினார். அவர் சொன்ன கருத்து இன்று வரை நான் கடைபிடிக்கிறேன். அவர் சொன்னது, ஃபாதர் திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக காலதாமதமாக இந்த திருப்பலியை ஆரம்பிக்கிறேன், ஆகவே என்னை பொறுத்து கொள்ளுங்கள் அல்லது மன்னித்து கொள்ளுங்கள், வழியில் இப்படி நடந்து விட்டது அதுதான் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்கும். நாங்கள் 45 நிமிடங்கள் முனகி கொண்டிருந்த அந்த நேரம் மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லிங்க, வந்தீங்க, நீங்கள் தான் ராஜா மாதிரி அடிச்சிங்க, சரன்னு பூசை வச்சுங்க, நான் வைக்கிற நேரம் தாயா டைமு, நான் வைக்கிறதாயா பூசைங்கிற மாதிரி வச்சுட்டிங்க ஃபாதர். ஆகவே தாமதமாக வந்தால் இது நல்லதென்று பட்டால் செய்து பாருங்கள் என்றார். எப்பொழுதெல்லாம் சிறிது கால தாமதமாக செல்கிறேனோ, போகணுங்கிறது என்னுடைய ஆசை இல்லை, எதிர்பாராத விதமாக போகின்ற பொழுது காலதாமதமாகிவிட்டால் திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக காலதாமதற்காக வருத்தத்தை தெரிவித்து விட்டு பிறகுதான் திருப்பலியை ஆரம்பிப்பேன். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நான் துறவி, நான் சாமியார், நான் வைக்கிறதா என்ற ஈகோக்குள், ஒரு விதமான பிடிவாதத்திற்குள், வரட்டு கௌரவத்திற்குள் வாழ முடியும். அது இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருக்கட்டும், அந்த அறத்தில் இந்த போன்ற வரட்டு கௌரவங்களோடு வாழ முடியும். ஆனால் அதை கடந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான பாடம், ஒரு சுய ஆய்வுக்குள் செல்லுங்கள். பிறரை பற்றி பேசுவதற்கு முன்பாக, பிறரை பற்றி நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக, அதனால் உறவுகளை பாதிப்பதற்கு முன்பாக, உறவை இழந்து விட்டு வேறு விதத்தில் சென்று வாழலாம், எப்படியாவது இருக்கலாம் போ என்று வாழ்வதற்கு முன்பாக ஒரு சிறிய சுய ஆய்வு. நான் இப்படி இருக்கிறேன், எப்படி வாழ முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை சொல்லிய பிற்பாடு தான் அவர் இந்த மனநிலை மாறிவிட்டால் ஒரு சுய ஆய்வுக்குள் சென்று நான் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டால் நாம் எல்லோரும் நல்ல மரங்களாக நல்ல கனிகளை தர முடியும், உறவை பலப்படுத்த முடியும், உறவிலே வாழ முடியும், வளர முடியும் என்பதைத்தான் இறுதியாக கன்க்ளூஷனாக, முடிவுரையாக சொல்லுகிறார். நல்ல கனி தருகின்ற நல்ல மரங்கள், கெட்ட கனி தரக்கூடிய நல்ல மரம் இருக்க முடியாது.
கெட்ட மரம் நல்ல கனி தர முடியாது. பிளேயிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஆனால் அருமையான கருத்தை சொல்லுகிறார். நீங்களும் நானும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்றால் இதைத்தான் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சுய ஆய்வுக்குள் சென்று பிறரை கண்டுபிடிப்பதை, பிறருடைய குற்றங்களை சொல்வதற்கு முன்பாக உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். அதே போன்றுதான் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று சொல்லுவோம். சட்டியில் இருந்தால் தான். ஆனால் நான் சொல்றது சட்டியில் இருப்பது தான் அகப்பையில் வரும். சட்டியில் என்ன இருக்கோ அதான் வரும். சோறு இருந்தால் சோறு வரும், இருந்தால்தான் வரும் என்பது வேறு. இருப்பது தான் வரும் என்பது உண்மை. ஆகவே நல்ல மரங்களாக வாழ ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், இறைவனுடைய அருள் ஆசீர் பொழிந்த வாழ்வாக இருக்கட்டும். அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து, முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். பிற இனத்தார் நடுவில் நன்னடத்தை உள்ளவர்களாய் இருங்கள். அருமையான வாக்கியம். பிற இனத்தார் நடுவில் நன்னடத்தை உடையவர்களாய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வில் சாட்சிகளாக வாழ முடியும். நம்முடைய குடும்பத்திற்கு, நாம் இருக்கின்ற இடத்திற்கு, நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு சாட்சிகளாக நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கருவறை டு கல்லறை ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு நமக்கு கிடைக்கப் போவதில்லை. கிறிஸ்துவ வாழ்வு, அன்பு நிறைந்த வாழ்வு, சுய ஆய்வுக்குள் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவ்வப்பொழுது அலசி பார்த்து அன்போடும் பண்போடும் அருளோடும் இந்த வாழ்வை வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வு. ஆகவே இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வை அர்த்தமுள்ள வாழ்வாக, கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், நான் இருக்கின்ற என்னுடைய குடும்பம், நான் மேற்கொண்டு இருக்கின்ற என்னுடைய துறவரம், தனியறம் எதுவாக இருந்தாலும் அதிலே மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று வாழ்ந்த அன்னை கன்னிமரியாள் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன்.